7 வருஷம் குழந்தை இல்லாமல் தான் இருந்துச்சு. குழந்தை இல்லாததால் நிறைய நாள் நான் தற்கொலை பண்ணி செத்துடலான்ற நிலைமைக்கு வரைக்கும் போயிருக்கேன். குழந்தைய பார்க்கும்போது என் 7 வருஷம் கண்ணீரெல்லாம் காணாமல் போயிடுச்சு. என்னுடைய கண்ணீரையும் என் கவலையும் ஒரே நாளில் மாற்றி போட்ட என் ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி. இயேசுடைய சமூகத்தில் நீங்கள் அழுங்க, அழுதுட்டு இந்த விண்ணப்பம் பண்ணுங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு உங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை தருவார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். அற்புதத்தின் இரவு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கவங்க அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிகவும் சந்தோஷம். ஏதோ ஒரு கலக்கத்தோட, பிசாசின் போராட்டத்தோட, பலவிதமான வியாதியிலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் அப்படின்ட்டு ஆவலோடு நீங்கள் காத்து கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாரு. பல நாட்களாக நான் காத்திருந்தோம், என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அற்புதம் அதிசயத்தையும் நான் பார்க்கலையே அப்படின்ட்டு நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவரை முழுவதுமாக நீங்கள் விசுவாசிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்காரு. இப்பொழுதும் நம்ம நிகழ்ச்சியில் சகோதரி புஷ்பராணி அவர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான சாட்சியை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. வாங்க அதனை பார்க்கலாம். என் பேர் புஷ்பராணி. நான் விழுப்புரம் மாவட்டம் தட்னார் கிராமத்தில் இருக்கேன். என் கணவர் இன்ஜினியராக இருக்கார். நாங்கள் ஏசப்பாவை அறியாத குடும்பம். நான் ரொம்ப பக்தியில் ரொம்ப ஆழ்ந்திருப்போம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து அதனால் அந்த சாமி கும்பிட்றதுனா ரொம்ப ஒரு ஆழ்ந்தது. எங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு கோயிலே இருக்குது. வருஷம் கும்பாபிஷேகம் நடக்கும். எல்லாத்துலேயும் கலந்துப்பேன். தெருவில் எங்கே ஒரு சாமி பார்த்தாலும் நின்று இறங்கி கும்பிட்டு அப்புறம்தான் போவேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப பக்தியாக இருந்து வந்தவ தான் நான். எப்போயுமே என் நெத்தியில் குங்குமம், பொட்டு, திருநீர் இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. இதனால் என்னை ஸ்கூலில் எல்லோரும் மங்களகரம் தான் கூப்பிடுவாங்க. இப்படி இருக்கும்போது எனக்கு 2015 கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 7 வருஷம் குழந்தை இல்லாமல் தான் இருந்துச்சு. அந்த 7 வருஷமும் நிறைய கஷ்டத்தை நான் அனுபவிச்சிட்டேன். அழாத நாளே நான் இல்லை. படுக்கும்போது என் தலைநிலையில் கண்ணீர் படாத நாளே கிடையாது. பயங்கரமான பாதிப்பாக இருக்கும். அந்த பாதிப்பை வெளியே சொல்லவே முடியாது. அது என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்கள கேட்டால் மட்டும்தான் அது சொல்ல முடியும். ரொம்ப வேதனையாக இருக்கும், மன அழுத்தமாக இருக்கும், தேவையில்லாத சிந்தனைகள் வரும், இரவில் தூக்கமே வராது. குழந்தை இல்லாததால் நிறைய நாள் நான் தற்கொலை பண்ணி செத்துடலான்ற நிலைமைக்கு வரைக்கும் போயிருக்கேன். யோசிச்சு இருக்கேன். குழந்தை இல்லாதால நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். நிறைய வேண்டுதல் பண்ணியிருக்கேன். அங்கப்பிரதேசனம் பண்ணுறதுனா அந்த கோவிலை 3 முறை படுத்துட்டு சுற்றி வரணும். அப்படி சுற்றி வந்துட்டு நைட்டு வரும்போதெல்லாம் உடம்பெல்லாம் வலிக்கும். இந்த குழந்தைக்காக நான் கூழ்கொடைலாம் எடுத்திருக்கேன். மதிய வேளையில் செருப்பு இல்லாமல் தலையில் கூழ்கொடை வச்சு இந்த ஊரையே சுற்றி வருவோம். இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. என் காலில் புண்ணானது தான் மிச்சம். கோவில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்தோம், ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தோம். முடியல, எதுவுமே முடியல. கடைசியாக ஒரு நூடாச்சு தான் அப்படியே விட்டுட்டோம். நாங்கள் கொஞ்ச நாள் விட்டுட்டோம். இந்த கஷ்டமான சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் ஏப்ரல் மாதம் 2021 எங்கள் சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி டிவியில் ஓடுது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி தான் பார்க்க வச்சாங்க. அப்போ எனக்கு என்னன்னு தெரியாது. ஜெபம்னு தெரியும், ஆனால் அதில் என்ன பண்ணுவாங்க, எப்படி பண்ணணும், எப்படி ஜெபிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. அதனால் சரி அவங்க சொல்கிறாங்களேன்னு ஒரு கட்டாயத்தில் தான் வற்புறுத்தல் தான் உட்காந்து பார்த்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது மோகன் லாசரஸ் ஐயா ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ரொம்ப பாரத்தோட, கண்ணீரோட, அழுகையோட ஜெபம் பண்ணார். அதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு வித நம்பிக்கை வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லாரும் உட்காந்து அவர் கூடவே ஜெபம் பண்ணோம். அவர் சொல்கிறத நான் ரிப்பீட் பண்ணேன். அப்போ என் கணவர் அதிகமாக அந்த சாமி கும்பிட்றதெல்லாம் வெளிப்படையாக எதுவும் பண்ண மாட்டார். எல்லாத்தையும் மனசோடு தான் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அவர் திடீர்னு என் வயிற்றில் கை வச்சு பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு மாற்றத்தில் தெரிஞ்சுது. ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னு நான் பயந்துட்டு கண்ணை திறந்துட்டேன். திறக்கும்போது என் கணவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் அந்த உணர்வு மட்டும் எனக்கு இருக்குது. ஒரு கரண்ட் ஷாக் என் இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் மட்டும்தான் தெரியுது. இப்படி இருக்கும்போது எனக்கு பெரிய ஆச்சரியம் வந்துச்சு. ஜூன் மாதம் 22 நான் கார்டு போட்டு பார்த்தேன். கார்டு போட்டு பார்க்கும்போது பாசிட்டிவ்னு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ கார்டு போட்டிருக்கேன். எத்தனையோ தடவை போட்டு வெறுத்து போய் நான் கார்டே இனிமேட்டுக்கு வாங்கக்கூடாதுன்னு அந்த மெடிக்கல் ஷாப் பக்கமே போக மாட்டேன். ஆனால் இருந்தாலும் அந்த கார்டில் அந்த 2 கோடு பார்க்கும்போது எனக்கு இருந்த சந்தோஷத்தை என்னால் விடவே முடியல. அந்த சந்தோஷத்தில் நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன்னே தெரில. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 2022 மார்ச் மாதம் எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தையை
கொடுத்தாரு. அந்த குழந்தைய பார்க்கும்போது என் 7 வருஷம் கண்ணீரெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அந்த குழந்தைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இனிமேட்டுக்கு நம்மளை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ மலடின்னு சொல்ல மாட்டாங்க, உனக்கு குழந்தை இல்லையான்னு கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமே எனக்கு பெருமையாக இருந்துச்சு. ஏசப்பா இந்த குழந்தைய கொடுத்ததால நானும் என் கணவரும் ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். எங்களுக்கு கிடைச்ச அற்புதத்தை பார்த்து விசுவாசம் அடைஞ்சு எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எங்கள் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி எல்லாருமே ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. நாங்கள் வாரம் சர்ச்சுக்கு போவோம். நான் காலையில் 1 மணி நேரம், நைட்டில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் படுப்பேன். ஏசப்பா தான் உண்மையான கடவுள். ஏன்னா என்ன மாதிரி பக்தியாக யாரும் இருந்தது கிடையாது. நான் எவ்வளவோ பரிகாரங்கள், எவ்வளவோ செலவு பண்ணியிருக்கேன், எவ்வளவோ கோயில் குளங்கள் போயிருக்கேன். ஆனால் அங்கெல்லாம் கிடைக்காதது ஏசப்பா கிட்ட வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடச்சிருக்கு. அவர் தான் உண்மையான தெய்வம். இந்த அற்புதத்தை ஏசப்பால் மட்டும்தான் செய்ய முடியும். அதை நான் உண்மையாக ஆணித்தரமாக நம்புகிறேன். ஃபஸ்ட்லாம் நான் என் கஷ்டத்தை யாருக்கிட்டையாவது ஒரு கடவுள்கிட்ட போய் நான் சொல்லும்போது நான் மட்டுமே பேசுகிற மாதிரி இருக்கும். நான் போனேன், அழுதேன், சொன்னேன், வந்தேன், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு யாரோ பதில் தர்ற மாதிரி இருக்குது. நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால் அந்த ஃப்ரெண்டு என்னை எப்படி தேற்றுவாங்களோ, எப்படி இல்லை எல்லாம் சரியாக போய்டுன்னு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு மன நிம்மதி இருக்குது. என் கவலை, கண்ணீர் எல்லாமே இப்போ நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணுறதில்ல, ஏசப்பா கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். அப்படி சொல்லும்போது திடீர்னு அது மாறுது, அது மறையுது, அது பதில் கிடைக்குது. அப்படி என்னும்போது பேசுகிற தெய்வம் இவர் தான் போல அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. ஏன் இவ்வளோ நாளை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், எல்லோரும் சொல்லும் போதே நம்ம பார்த்துருக்கலாமே, இல்லை அறிஞ்சிருக்கலாமே, நம்ம படித்து என்ன பிரயோஜனம், இவ்வளோ பகுத்தறிவு இல்லாமல் இருந்துட்டோமே, அறியாமையில் இவ்வளோ நாள் இருந்துட்டோமேன்றது ஒரு மனசுக்குள்ளே ஒரு வேதனை இருக்குது தான். இது முன்னாடியே இருந்தால் இந்த 7 வருஷ கவலை நமக்கு இருந்திருக்காதுல்ல. 7 வருஷமாக குழந்தை இல்லாமல் நாங்கள் என்னுடைய கண்ணீரையும், என் கவலையும், என் துக்கத்தையும், என் பாரத்தையும் ஒரே நாளில் மாற்றி போட்ட என் ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி.